அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா ஆசையுடன் கழக சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட திரு எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்றார். அவருடன் திரு கே செங்கோட்டையன் உள்ளிட்ட 30 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கூவத்தூரில் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா தலைமையில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு எடப்பாடி கே பழனிசாமி அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஆட்சி அமைக்க திரு எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்தார். ஆளுநரின் அழைப்பை தொடர்ந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான புதிய அமைச்சரவை பட்டியல் தயாரிக்கப்பட்டது. இதனையடுத்து கூவத்தூரில் தங்கியிருந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அங்கிருந்து புறப்பட்டு போயஸ் தோட்ட இல்லத்திற்கு வந்தனர். அங்கு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சராக திரு எடப்பாடி கே பழனிசாமி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உழைச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவிற்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். முதலமைச்சருடன் திரு கே செங்கோட்டையன் உட்பட 30 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன், நாடாளுமன்ற துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை, தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள், அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஆளுநர் மாளிகையில் குழுமியிருந்த ஏராளமான தொண்டர்கள் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியிலான கழக அரசு பொறுப்பேற்றதை வரவேற்கும் வகையில் வாழ்த்து முழக்கங்களை எழுப்பினர்.